மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்தை எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதா நம்ம எல்லாரோட லட்சியமாவே இருக்கும். ஆனா சேமிச்ச பணத்தை எதுல முதலீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குழப்பம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கும். குறிப்பா பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களை தேடுறவங்களுக்கு இந்திய அரசு வழங்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள் பாத்தீங்கன்னா சிறந்த தேர்வா இருக்கும். சோ அந்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC. NSC அப்படிங்கிறது இந்திய அரசால வழங்கப்படுற ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நல்ல வருமானத்தை தரதோட மட்டும் இல்லாம வரி சேமிப்புக்கும் உதவுது. ஒரு குறுகிய கால இலக்குகளை நோக்கி முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததா பொது வருங்கால வைப்பு நிதி PPF திட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசால வழங்கப்படுற ஒரு பிரபலமான சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நீண்ட கால இலக்குகளுக்காக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இதெல்லாம் முதலீடு செஞ்ச தொகை முழுவதுமே வரி சேமிப்புக்கு உதவுது. அவசர தேவைக்கு பகுதி தொகையை எடுக்கக்கூடிய வசதியும் இந்த PPF திட்டத்துல இருக்கு. அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா SSY. இந்த SSY திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற வகையில வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துல உயர் வட்டி விகிதம், வரி விலக்கு அம்சங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண் குழந்தைகளோட கல்வி, திருமணம் மாதிரியான முக்கிய தேவைகளுக்கு நிதி பாதுகாப்பை இந்த திட்டம் பாத்தீங்கன்னா வழங்குது. அடுத்ததா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் NCSS. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது 60 வயசு மற்றும் அதற்கு மேற்பட்டவங்களுக்காக இந்திய அரசால வழங்கப்படுற ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் மூலமா முதலீடு செஞ்ச தொகைக்கு பாத்தீங்கன்னா அதிகமான வட்டி விகிதம் கிடைக்குது. இது மூத்த குடிமக்களோட ஓய்வு காலத்துல நிலையான வருமானத்தை உறுதி செய்யறதுக்கும் ஒரு சிறந்த வழியா இருக்கு. அடுத்ததா செல்வ மகன் சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைகளுக்கு எப்படி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கோ அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் தான் இந்த செல்வ மகன் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டம். இது குடும்பத்துல மகன் மற்றும் அவனோட எதிர்கால நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதிகமான வட்டி விகிதத்தோட நீண்ட கால சேமிப்புகளை ஊக்குவிக்கிற விதத்துல கல்வி, தொழில், பிற முக்கிய செலவுகளுக்கான நிதி ஆதாரமா செயல்படுது. அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த POMIS திட்டம் அப்படிங்கிறது ஒரு மாதாந்திர வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துல வட்டி வருமானம் பாத்தீங்கன்னா மாதம் தோறும் கிடைக்கும். முதலீட்டிற்கான பாதுகாப்பு அரசால உறுதி செய்யப்பட்டிருக்கிறதால சந்தை ஆபத்துகள் எதுவுமே கிடையாது. ஒரு சிறிய தொகையிலிருந்து இந்த திட்டத்தை தொடங்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஏற்ற திட்டமாவே இந்த POMIS திட்டம் இருக்கு. இல்லாத முதலீடு தேடுறவங்களுக்கு இந்திய அரசோட சேமிப்பு திட்டங்கள் பாத்தீங்கன்னா சிறந்த தேர்வா இருக்கும். உங்களோட நிதி இலக்குகள், உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி சரியான திட்டத்தை நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.